நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தன் எப்போவுமே கலகலன்னு சிரித்து பேசிகிட்டே இருப்பான். அவனோட ஜோக்ஸ்க்கு எல்லாருமே நம்ம சிரிச்சிருப்போம். அவனுக்கு சோகமான பர்சனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம மறந்து சிரிப்போம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் கண் கலங்கியோ இல்லை சோகமாக இருக்கும்போதோ நம்ம மனசு அவ்வளோ கஷ்டப்படும். இவனுக்குள்ளே இப்படி ஒரு பர்சனாலிட்டியா, இவனுக்கு சோகம்லாம் வருமா, அழுகெல்லாம் வருமா அப்படின்னு அவன் பிரச்சனையை நம்ம பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவனுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் உதவி செய்ய முடியுமோ பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளை சிரித்து மகிழ்விச்ச காமெடி ஆக்டர்ஸ் நிறையா காமெடிகள் அவங்களத பார்த்து நம்ம என்டர்டெயின் ஆகியிருப்போம், சிரித்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருப்போம். ஆனால் அதே காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு சில திரைப்படங்களில் ஃபுல் ஃப்ளெஜாவோ இல்லை சின்ன ஏதோ ஒரு சீன்லேயோ சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவருக்குள்ள இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப ஷாக் ஆகியிருப்போம். அந்த மாதிரி நம்மளோட ஃபேவரட் காமெடியன்ஸ் எந்தெந்த திரைப்படத்தில் நம்ம சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. ஸ்டார்டிங் வித் லெஜெண்டரி கவுண்டமணி சார். கவுண்டமணி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் எப்போவுமே ஒரு தக் லைஃபாக தான் இருப்பார். செந்தில் மோஸ்ட்லி கிண்டல் பண்ணுவார், இல்லை உதப்பார், இல்லை அவர்கிட்ட செந்தில் தவிர யார் நக்கலாக பேசினாலும் நக்கலாக கவுண்டர் கொடுப்பாரு, இல்லை அடிப்பார், உதப்பார். இந்த மாதிரி ஒரு டாமினண்ட்டாக தான் நம்ம கவுண்டமணியை நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அவர் கிட்டத்தட்ட 450-500 படங்கள் நடிச்சிருப்பார். ஆனால் ஒரு சில படங்களில் தான் அவரோட சென்டிமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் வித் பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதில் அவர் ஒரு மாமனார் கேரக்டராக இருப்பார், ஒரு கிரீடியா இருப்பார், பணத்தாசை அவருக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டமணி ரொம்ப சென்டிமெண்டா அவர் ரொம்ப அழுது, ஒரு சில படங்கள்ல தான் கவுண்டமணி அழுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலா பிரேக் டவுன் ஆகி அவர் ஏன் அவ்வளோ சுயநலமா இருக்காரு, ஏன் அவ்வளோ பேராசை கொண்டவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாரு. எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் 3 வேளை சோத்தை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லடா, வறுமையைத்தான் பார்த்திருக்கேன். அந்த இடத்துல கவுண்டமணிக்குள்ள இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்னு நம்மளை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர். ஸோ சின்ன கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து அந்த காமெடி கேரக்டராகவே தான் ட்ராவல் ஆவார். செந்தில் போட்டு உரி நுரிப்பார், வடிவேலு அடிப்பார். ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும். அந்த அநீதிக்கு கவுண்டமணி உட்காந்து ஃபீல் பண்ணுவார், எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக மாறும். அந்த இடத்துலையும் கவுண்டமணி சென்டிமெண்ட்ல நம்ம கூட கனெக்ட் ஆவார். அதே மாதிரி கவுண்டமணி இன்னொரு திரைப்படத்தில் ஒரு சின்ன சென்டிமெண்ட் அப்படிங்கிறத சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அது என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா சமுத்திரம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எப்போவுமே அந்த சாப்பாடு கேட்டு கிச்சனுக்குள்ளே வருவார் இல்லையா, அதே மாதிரி வரும்போது அவரோட சின்ன மருமக ஒரு மாதிரி அவமானப்படுத்திடுவாங்க. அந்த இடத்துல அது வரைக்கும் அவ்வளோ கலகலப்பாக காமெடியாக இருந்தவர் அந்த ஒரு சின்ன செகண்ட்ஸ் ஆஃப் ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன், அந்த கேரக்டர் அவ்வளோ சென்டிமெண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அதுலேயும். ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் கவுண்டமணி சென்டிமெண்ட்டாக நடிச்சிருந்தாலும் டக்குன்னு என் மைண்டில் வர்றது கவுண்டமணி சென்டிமெண்ட்டாக நடிச்சிருக்காரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்கள். வைகை புயல் பொறுத்தவரை எப்போவுமே அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் சில இயக்குநர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கமல்ஹாசன் அவர்கள் தேவர் மகனில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வச்சிருப்பாரு. அதை தாண்டி நிறைய படங்களில் அவர் ஃபுல் ஃப்ளெஜ் கமெடியன். பட் வடிவேலுக்குள்ளே இருக்க சென்டிமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணது தேவர் மகன் திரைப்படத்தில் சொல்லலாம். குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் சீன், கமல் கிட்ட பேசுகிற அந்த சீன் இருக்கு இல்லையா, பயங்கரமா இருக்கும். என்னையா அவர் கைதானே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு, அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. ஒத்தகையில கார் கூட ஓட்டுவியா, என்ன அளவு திங்கிற கையில கழுவணும், கழுவுற கையில திங்கணும், அப்படிதான். பொதுவாக வடிவேலு லைட்டாக கண்ணு கலங்கினாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி வடிவேலு சென்டிமெண்ட் ஐகானிக்காக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சங்கமம் திரைப்படம். ஸோ சங்கமம் திரைப்படத்தில் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பின்னாடி வடிவேலு அப்படியே தேம்பி தேம்பி அழுவார். என்ன மலார்னு அடிக்க வேண்டியது தானே, எதுக்கு வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ சென்டிமெண்ட் அவருக்குள்ளேருந்து கொண்டு வருவார். அதே மாதிரி வடிவேலு நிறைய படங்களில் இந்த சென்டிமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி வெற்றிவேல் சக்திவேலும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் இருந்து காமெடியாகவே வரும். ஒரு இடத்துல அடி வாங்கி அவர் தேம்பி அழுது குஷ்பு கிட்ட ஃபீல் பண்ணி அழுகிறது அந்த சீன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வடிவேலுக்கு எந்த இடத்துலலாம் சென்டிமெண்ட் வருதோ அந்த இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணி அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் வடிவேலு. ஏன் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் மாமன்னன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்க வருவீங்க, புரியுது. மாமன்னன்லேயும் அவரோட டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக அந்த மலை மேலே நின்று அழுகிறது. பட் எனக்கு சமீபத்தில் என்ன ஆகிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த இன்ஸ்டா கருமாந்திரம் தான். ஏன் அப்படின்னா
இந்த வடிவேலு அழுகிற சீன், அந்த மாமன்னன்ல அழுகிற சீனை டெம்ப்ளேட்டாக மாற்றி விட்டாங்க. எப்படின்னா அந்த வடிவேலு காமெடியாக அழுவார்ல, அந்த வாய்ஸ் ஓவரை தூக்கி இதில் போட்டு சிங் பண்ணி விட்டாங்க. அதை மீம்ஸாக பார்த்து 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 எனக்கு மாமன்னன் திரைப்படம் அந்த சீன் பார்த்தா எனக்கு அங்கே தான் ஞாபகம் வருது. அதுக்கு முழுக்க காரணம் இந்த இன்ஸ்டாகிராம் தான், மற்றபடி நான் கிடையாது. மாமன்னன் அவரோட எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பார். சின்ன கலைவாணர் விவேக் பொறுத்தவரை அவரோட காமெடி எல்லாமே வந்து ஒரு கருத்துள்ள காமெடியாகவே இருக்கும், மோர் ஆஃப் அர்பன் காமெடிஸாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய படங்களில் அந்த சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு இப்போ அலைப்பாய்தையில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் வரும். அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற இன்னசென்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும். அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், ஐயோ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காரு அப்படின்ட்டு. அந்த கேரக்டர் ஆகட்டும். அதே மாதிரி பாய்ஸ் திரைப்படம் விவேக்கோட ஒரு ஃபேவரட், அந்த எமோஷனல் கனெக்ட் ஆன ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அது ஒரு கேர்ஃப்ரீ ஆட்டிடியூடாகவே இருக்கும். என்ன நடந்தால் என்ன, நான் ஜாலியாக சம்பாதிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாப்புல. பட் ஒரு கட்டத்தில் இந்த பாய்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துப்பாரு, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், புஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்தந்த இடங்கள்ல வர சென்டிமெண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஜெயிலில் வந்து சொல்லுவார், நான் இந்த மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன்டா அப்படின்ட்டு. உடனே முன்னா வந்து நன்றி சொல்ல கூட தெம்பு இல்லாம நான் செத்து கிடக்கு, ஒரு டீ வாங்கி கொடுங்க சார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அவங்க அந்த பாட்டெலாம் பாடி அவார்ட்லாம் வின் பண்ணிட்டு தமன் கேரக்டர் தான் சொல்லுவாப்புல, எங்கள் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, எங்க மேனேஜர் மங்களம் சார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல போறது இல்லை, ஏன்னா நன்றி சொல்லி அவர் வெளியால ஆக்க விரும்பல. ப்ளீஸ் அவர் காட்ஃபாதர், we love you மங்களம் சார். அந்த இடத்துலையும் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆவாப்புல. நமக்குமே ஒரு மாதிரி ஆகும். அடுத்த செகண்டே அது வந்து மாறிடும் அந்த எமோஷன். பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர், அந்த கம்பெனி மேனேஜர் பொண்ணு வந்து கண்ணை தடைக்கும், கிஸ் பண்ணும். உடனே அவர் அப்படியே ஒரு மாதிரி அந்த ரியாக்ஷன்லாம் மாற்றுவார், லூட்டியாக வந்து மாற்றுவார். ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் அந்த மங்களம் கேரக்டர் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர், அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆன கேரக்டர். அதே மாதிரி பிருந்தாவனம் திரைப்படத்திலையும் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் அதில் காமெடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார், சென்டிமெண்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த காலகட்டம், அந்த திரைப்படம் வந்த காலகட்டம் தான் அவரோட மகன் வந்து தவறி இருந்தார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் அந்த படத்துல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஒரு டைலாகா. பூமி மனுஷங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு சுத்துற மாதிரி எல்லா மனுஷங்களும் அவங்களுக்குள்ள சில கதைகளை சுமந்துக்கிட்டு தான் சுத்துறாங்க இல்ல. ஸோ சின்ன கலைவாணரும் சும்மா கிடையாது, அவரும் எமோஷன்ஸ்ன்னு வந்துட்டா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். இவங்க 3 பேரையும், விச் இஸ் கவுண்டமணி, அதே மாதிரி வடிவேலு அண்ட் அதே மாதிரி விவேக், நிறைய டைரக்டர் சென்டிமெண்ட் கேரக்டர் ரோலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான பங்கு ஒரு கிரெடிட் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வி சேகர் அவர்கள். ஸோ வி சேகர் அவர்கள் எப்போவுமே காமெடி ஆக்டர்ஸை ஒரு கேரக்டராக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட திரைப்படங்களில் இருக்கும். ஸோ கவுண்டமணி, வடிவேலு அண்ட் விவேக், இவங்க 3 பேரோட இன்னொரு பக்கம், இன்னொரு சைட் ஆஃப் அவங்களோட கேரக்டர்ஸை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணது வி சேகர் அவர்கள் தான். அவரை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவும் வந்து பண்ணுவோம். ஏன்னா வி சேகர் அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான டைரக்டர், அதுவும் முக்கியமாக காமெடி ஆக்டர்ஸை வெவ்வேறு பரிமாணங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஒரு கில்லாடி. இவங்களை தாண்டி சந்தானம் நம்ம நிறைய படங்களில் சிரிக்கி வச்சுருந்தாலும் ஒரு சில படங்களில் அப்படி லைட்டாக நம்ம எமோஷன்ஸை வந்து தொட்டுட்டு போவார். ராஜாராணி அந்த மழையில் வந்து ஆர்யா கிட்ட அட்வைஸ் பண்ணுற சீன் ஆகட்டும். அதே மாதிரி வானம் திரைப்படம் ஆரம்பத்துலேருந்து அந்த கேபிள் ராஜா கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணிட்டு அந்த கேபிள் ராஜா இறந்த உடனே அவரோட இறப்பில் வந்து ஒரு டைலாக் பேசுவார், எங்கே போனாலும் கூட கூட்டே போவாமாம்மா, இப்போ விட்டுட்டு போயிட்டான் தனியாக அப்படின்ட்டு. அந்த இடமாகட்டும். என்றென்றும் புன்னகை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சோகம் செகண்ட் ஹாஃபில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு அந்த சோகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். காமெடியோட அந்த சோகத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வருவார். கண்டிப்பாக கருணாஸ் பற்றியும் நம்ம பேசி ஆகணும். ஒரு காமெடி ஆக்டராக இருந்து அவர் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் அண்ட் நிறைய படங்களில் அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து கொண்டு வருவார். வடிவேலு மாதிரி தான் இவரும் கிட்டத்தட்ட சென்டிமெண்ட் சீனுன்னு வந்து தான் தூக்கி சாப்பிடுவார். இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு டக்குன்னு 2 படங்கள் வந்து ஞாபகம் வருது கருணாஸ் கிட்ட. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூர்ரை போற்று. ஸோ சூர்ரை போற்று திரைப்படத்தில் வந்து அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு சூர்யா கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது உடஞ்சி ஒரு மாதிரி அந்த அழுகை குரலோட வந்து பேசுவார், அது எவ்வளோ மாப்பிள்ள, அது எவ்வளோ காசு, அது தன்னோட இயலாமை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி வந்து எமோஷ்னலாக பேசுவார். அந்த சீன் ஆகட்டும். அதே மாதிரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அந்த படத்தில் தான் கருணாஸ் அவர்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு கம்பேக் வந்த மாதிரி இருந்தது அந்த திரைப்படத்தில். அந்த கேரக்டர் அப்படிங்கிறது அவ்வளோ வல்னரபுளாக இருக்கும், அவ்வளோ எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணும்.
கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளை அழ வைக்காம நம்மளை வெளியில அனுப்பாது. அப்படி ஒரு சூப்பரான கேரக்டர் தான் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இவங்க எல்லாருக்குமே லெஜெண்டரியா இருக்கவங்க 2 பேர் பத்தி நம்ம ஃபைனலா வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து நாகேஷ் சார். ஸோ நாகேஷ் சார் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு காமெடி ரோலாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வந்து பண்ணிட்டாரு. அவர் இருந்த வரைக்குமே அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வந்து சூப்பராக பண்ணிடுவார். வில்லன் ஆகட்டும், ஒரு நார்மலான கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், நம்மவர் படத்துலலாம் கிளைமேக்ஸில் நம்மளை அழ வச்சிருவார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நாகேஷ் சார் பண்ணியிருந்தாலும் ஒரு காமெடி ஆக்டராக இருக்கும்போது நம்ம கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆன கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் திரைப்படம் சொல்லலாம். அதே மாதிரி சர்வர் சுந்தரம் திரைப்படம் நிறைய இப்போ ரீல்ஸில் வந்து அந்த ஒரு சீன் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எதிர்நீச்சல், சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் அவர் எமோஷ்னலாக நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகியிருப்பார். இப்போ இருக்க காமெடியன்ஸ்க்கு நாகேஷ் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி வெவ்வேறு கேரக்டர்ஸும் நம்ம ட்ரை பண்ணணும், வெறும் காமெடியிலேயே நம்ம ஸ்டிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படியே இந்த பக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனோரமா ஆச்சி. மனோரமா ஆச்சி என்னை பொறுத்தவரை அவங்கள ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக என்னால் வந்து பார்க்கவே முடியல. எப்படி நாகேஷ் சாரோ அதுக்கு ஈக்குவலாக மனோரமா ஆச்சியுமே கூட. ஏன்னா மனோரமா ஆச்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணிடுவாங்க. அது பேய் படமாகட்டும், பக்தி படமாகட்டும், ஒரு கேரக்டர் ரோல் ஆகட்டும், காமெடி ரோல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவங்க என்னை பொறுத்தவரை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க நிறைய படங்களில் வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தான் என்னோட ஃபேவரட் கமெடியன்ஸ். அண்ட் அவங்க நடித்த சென்டிமெண்ட் சீன்ஸ் அண்ட் மூவிஸ் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தேன். ஸோ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஃபேவரட் காமெடியன்ஸில் எப்படிப்பா இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணிட்ட, ஆர் எப்படிப்பா இந்த கேரக்டரை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பார்க்குறவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.